Hi guys, welcome to our channel. இன்றைக்கு வந்து எங்களோட சேனலில் குழையாத உதிரியாக சோயா சங்க்ஸ் பிரியாணி தான் அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதும் ஈஸி. பிரியாணியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. வெஜ்ஜில் வந்து இந்த வெரைட்டி நல்லா இருக்கும். இப்போ பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கொள்கிறேன். தனியாக வந்து எண்ணெயிலையும் செய்யலாம். நெய் சேர்க்கக்குள்ளே வாசமாக இருக்கும். இதோட வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. இது வந்து கொஞ்சம் வெடிக்க பார்க்கும் சிலது கவனமாக வதக்கி எடுக்கணும். இப்போ இதோட வந்து பெரிய வெங்காயம் 2 சேர்க்கிறேன். வெள்ளை வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பிரியாணிக்கு. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்குள்ள வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். ரெடிமேடாக தான் வாங்கினது. சேர்த்துட்டு கவனமாக வதக்குங்க. இது வந்து சேர்த்த உடனே வந்து தெறிக்கும் எல்லா இடமும். ஸோ வந்து கவனமாக பார்த்து வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதோட வந்து புதினாயில் வந்து 1 கையளவு நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கி விட்டு கொள்ளுவோம். அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ கூட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாம் கருக பார்க்கும். இப்போ இதோட வந்து 2லேருந்து 3 தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுங்க. பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா. நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு கொள்ளுவோம். இது வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். ஸோ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னு சொன்னால் குயிக்காக வதங்கிடும். இப்போ இதோட வந்து 2லேருந்து 3 கரண்டி அளவில் வந்து தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த தயிர் வந்து அவ்வளவு புளிப்பு இல்லை. அதால் தான் வந்து நான் கொஞ்சம் கூட சேர்த்தேன். ஸோ வந்து தயிரின் புளிப்பை பார்த்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். நான் வந்து கடையில் வாங்கின ரெடிமேட் இந்த பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இது வந்து தயிர் எல்லாத்தோடையும் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சோயா சங்க்ஸ் வந்து நான் பேக்கெட் தான் வாங்கினேன். 1 பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சேன். நான் ஊறினதுக்கு பிறகு வந்து நல்லா வந்து புளிஞ்செடுத்துறேன். நார்மல் தண்ணியில் கழுவிட்டு நல்லா புளிஞ்செடுத்துட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மிக்ஸோடு சேர்த்து நாங்கள் நல்லா இருக்க பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பார்க்கவே கலர் வந்து நல்லா இருக்கும் அந்த மசாலா சேர்த்ததால். இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்படுது. அதில் வந்து நான் எஃப்னா கறிமிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூனும் அதோட வந்து 1/2 டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்குறேன். நீங்கள் விரும்பினா வந்து ஃபுட் கலரும் சேர்க்கலாம். பிரியாணி பேக்கெட்லேயே வந்து ஃபுட் கலர் வரும். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்தினான். கொஞ்சம் வந்து காரமாக இருந்தால் நல்லா இருக்குமென்று எடுத்தால் மிளகாத்தூள் சேர்த்தினான். நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம். இல்லாட்டி பிரியாணி மசாலா மட்டுமே சேர்த்தும் செய்யலாம். இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதில் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க காணுமோன்னு சொல்லி, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் ரைஸுக்கு வந்து 1.5 கப்புன்ற அளவுலாம் தண்ணி எடுக்கிறேன். நான் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் அரிசி சேர்க்கணும். அரிசி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அரிசி வந்து உடையாத மாதிரிக்கு. பார்க்கும்போது மேலுக்கு வந்து நிறைய சோயா சங்க்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த அரிசியெல்லாம் அவிஞ்சு வரைக்குள்ளே வந்து கணக்காக வரும் எல்லாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு வந்து காணும். அப்படி புளி காணாட்டி கொஞ்சம் லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு மேலேயும் வந்து 1 கையளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கொள்கிறேன். வாசனைக்காக மேலே இன்னும் கொஞ்சம் நெய்யும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நெய்யில் வந்து முந்திரி ப்ளம்ஸை வந்து வதக்கி போட்டு அதையுமே சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே நாங்கள் லோ ஃப்ளேமில் அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பிறகு இறக்கைக்குள்ளே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிரியாணி வெறும் குழையாமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் விடுங்க. மேலுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணலாம். நான் வந்து எங்களோட வீட்டுக்கு செய்கிறதால கவர் பண்ணல. கவர் பண்ணாட்டியுமே எனக்கு வந்து அது பெர்ஃபெக்டாக தான் வந்தது. இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சைடில் இருந்து எடுத்து விட்டுக்கொள்ளுங்க. சைவமாக சாப்பிட்ற நாளில் வந்து இந்த மாதிரி பிரியாணிகள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். பன்னீரில் செய்யலாம். இல்லாட்டி வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டும் செய்யலாம். இதோட வந்து நான் கேரட், தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றது வெள்ளரிக்காய் இவெல்லாம் போட்டுட்டு தயிர் போட்டு வந்து ஒரு சாலட் மாதிரி செய்தேன். நான் அதோடு சாப்பிட நல்லா இருந்தது. இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செய்து பாருங்க. பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்க்கக்குள்ளே எல்லாம் சேர்க்குறதால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே காணும். உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கினாலே காணும். ஸோ செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே சேனலில் இருக்குது. ஸோ விரும்பினா அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.